என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் வச்சு மீல் மேக்கர் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து சுட தண்ணியில் நல்லா வந்து அலசி எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். புழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், இந்த ரேஞ்சுக்கு ஃப்ரை பண்ணால் போகணும். இப்படி அமுத்தணும். ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்க பேனில் அந்த பேனில் எண்ணெய் சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து பூண்டும் இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் பெப்பர் வச்சு தான் செய்ய போகிறேன், அதனால பெப்பர் வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு போட்டுருங்க. ஏன்னா இது பேனில் செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். இந்த பேன்லேயே செய்வோம். இந்த ஆனியன் வேணும்னா போட்டுக்கலாம், எனக்கு தேவையில்லை ஆனியன். நம்ம காரத்துக்கு வெறும் பெப்பர் தான் போட போகிறோம். இதை போட்டுருவோம், இந்த மீல் மேக்கரையும் போட்டுருவோம். ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். அதுக்கு சோயா சாஸ் நான் வச்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு ½ சில்லி மட்டும் போட்டுப்போம். ஓகே, இது இவ்வளோ அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், நிறைய ஃப்ரை ஆக தேவையில்லை. நம்ம இந்த கலக்கி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிடுவோம். அப்படியே இதுக்கு எவ்வளோ தேவையான பெப்பரோ அவ்வளோ போட்டுப்போம். இது பெப்பர் ஃப்ரைனால பெப்பர் போடுறோம், இல்லைனா மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போடணும். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால நிறைய ஃப்ரையெல்லாம் ஆக தேவையில்லை. அந்த மாவு இப்போ நம்ம கரைச்சி ஊற்றணும், அந்த மாவுக்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். சால்ட்டு போட்டுப்போம். அந்த டொமேட்டோ சாஸையும் ஊற்றிடுவோம். தக்காளி எல்லாம் போட வேண்டாம், அந்த டொமேட்டோ சாஸை போட்டுருங்க. இது ஒரு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, அதனால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா வாசமாக இருக்குது. நம்ம சோயா சாஸ் ஊற்றினப்போம், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிப்போம். இது பாருங்க, இவ்வளோ சோயா சாஸ் ஊற்றின போதும். இது வந்து ஒரு 2 மூடி தான் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிக்குவோம். நமக்கு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடும். நமக்கு இது மீல் மேக்கர் மஞ்சூரியன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஃப்ரை பண்ணிட்டால் நல்லா இருக்காது. இப்படியே போடுங்க. ஓகே.